ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு கப் சோயா வச்சு அருமையான ஒரு கட்லெட் ரெசிபி பார்க்கலாம் வாங்க. இது சின்னவங்க பெரியவங்க எல்லாமே விரும்பி சாப்பிட்லாம். செய்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம், டேஸ்ட்டும் சொல்லவே வேண்டாம், சூப்பராக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம சோயாவை ஊற வச்சுருவோம். இப்போ ஒரு கப் அளவுக்கு சோயா எடுத்து நல்லா ஹாட் வாட்டரில் சேர்த்துக்கலாம். கை பொறுக்கிற சூடு இருந்தால் போதும். தண்ணி இதில் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இது அப்படியே இருக்கட்டும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் 2 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் காரத்துக்கு. இது கூட ஒரு சின்ன பீஸ் இஞ்சியும் 2 பல் பூண்டு 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து இது போல் குறகுறப்பாக அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஊற வச்சுருந்த சோயா நல்லா ஊறிடுச்சு. இதை நல்லா பிழிஞ்சிட்டு நல்லா பச்சை தண்ணியில் சேர்த்து நல்லா அலசிக்கலாம். அலசிட்டு மிக்ஸி ஜாரில் நம்ம இதை சேர்த்துக்கலாங்க. நீங்கள் சுடு தண்ணியில் வேக வச்சு நல்லா பச்சை தண்ணியில் அலசிடணும். அதாவது கூல் வாட்டரில் அலசிட்டு அப்புறம் இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை தண்ணி சேர்த்தாமல் நல்லா குறகுறப்பாக கோர்ஸ் பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், அரைச்ச பிறகு இந்த மாதிரி தான் இருக்கும். இது அப்படியே உரமாக இருக்கட்டும். இப்போ கடாயில் பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் போல் கடுகு, ஒரு பெரிய வெங்காயத்தை பொடுசாக நறுக்கி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுருவோம். அடுப்பை நம்ம சிம்மில் வச்சுக்கலாங்க. வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கணும். பாருங்கள், இது வதங்கிட்டு இருக்கிறப்பவே பார்த்தீங்கன்னா 1/4 டீஸ்பூன் போல் மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்குறேன். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்குறேங்க. 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. பாருங்கள், நம்ம சேர்த்த மசாலாலாம் வெங்காயத்தோடு சேர்த்து கலர் சேஞ்ச் ஆகி வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சிட்டு வந்த மசாலாவை இது கூட சேர்த்துக்கலாம். அதாவது மிளகாய், இஞ்சி, பூண்டு, சோயா அரைச்ச இல்லைங்களா, அந்த விழுதை இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். அடுப்பை சிம்மிலேயே வச்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள், நல்லா கலந்து மிக்ஸ் ஆனது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது மாதிரி ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். நல்லா ஆறின பிறகு இது கூட ஒரு 2 உருளைக்கிழங்கு மீடியம் சைஸ் எடுத்து நான் வேக வச்சு வச்சுருக்கிறேன். அதை இது கூட சேர்த்துருவோம். நல்லா மசிச்சு விட்டு இந்த சோயா கலவையோடு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துட்டு பாருங்கள், நல்லா கலந்து விட்டுருவோம். நம்ம அரைச்சிட்டு வந்த சோயா விழுது, அதாவது உருளைக்கிழங்கு எல்லாமே சேர்த்து நல்லா ஒன்றோட ஒன்றா மிக்ஸ் ஆகணும். பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அதாவது நல்லா மொறுமொறுப்பாக வர்றதுக்காக நம்ம அரிசி மாவு சேர்த்துறோம். இப்போ இந்த அரிசி மாவுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு பிஞ்ச் போல் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். பாருங்கள், நல்லா கலந்து ஒன்றோட ஒன்றா சப்பாத்தி மாவு மாதிரி வரும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. இப்போ இதிலேருந்து சின்ன சின்ன பால்ஸாக நம்ம எடுத்துக்குவோம். எடுத்து கையிலேயே இது போல் நீங்கள் கட்லெட் மாதிரி தட்டிக்கலாம். இல்லை அப்படின்னா நம்மளோட அதாவது ஒரு சேஃபான ஒரு மூடி எடுத்துகிட்டு அதில் கூட சேர்த்துட்டு நீங்கள் கட்லெட் சேஃப் நம்ம கொண்டு வந்துக்கலாம். பாருங்கள், இது மாதிரி அழுத்தி எடுத்து ஒரு மூடியில் நம்ம கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மூடியில் வச்சு நீங்கள் அழுத்தி கையில் தட்டினீங்கன்னா அருமையாக சூப்பரான இது போல் ஷேப் கிடச்சிரும். பாருங்கள், நான் இந்த மூடி வச்சு தான் நான் கட்லெட் ஷேப் ரெடி பண்ணியிருக்கிறேன். இது போல் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிவிட்டு இப்போ வேறொரு பவுலில் பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் மைதா, 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா பஜ்ஜி மாவு பார்த்துக்கு இருக்கணும் மாவு அது போல் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நார்மல் வாட்டர் சேர்த்துனாலே போதும். நீங்கள் தண்ணி மறுபடியும் பத்தலினா கூட கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. மாவு இந்த பதத்தில் இருக்கணும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச கட்லெட் எடுத்து இதில் நல்லா டிப் பண்ணிடுவோம். பண்ணிவிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா பிரெட் கிராம்ஸில் நம்ம டிப் பண்ணி எடுத்துக்கலாம். சப்போஸ் உங்கள்கிட்ட பிரெட் கிராம்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் 3 ரூபா பார்லேஜி பிஸ்கட்டையும் கூட மிக்ஸி ஜாரில் நல்லா பொடி பண்ணிவிட்டு அதில் கூட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இது போல் எல்லா பக்கம் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருவோம். நான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சிட்டேன். இப்போ கடாயில் ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆனதையும்
அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச கட்லெட்டை சேர்த்து விட்டுடலாங்க. கொஞ்சமாக கேப்பு விட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் போல் அப்படியே விட்டுட்டு மெதுவாக திருப்பி விட்டுடலாம். அடுப்பு வந்து சிம்மில் தான் இருக்கணும். ஆயில் ஹீட் ஆகும்போது கையில் வச்சுக்கோங்க. நல்லா ஹீட் ஆன பிறகு சிம்மில் வச்சுக்கோங்க. பாருங்கள், மெதுவாக அப்படியே திருப்பி விட்டுடலாம். பாருங்கள், ஒன் சைடு வந்து நல்லாவே வெந்து வந்துருச்சு. ரொம்ப செய்கிறது ஈஸி. டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, சூப்பரான டேஸ்டியான சோயா கட்லெட் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. நல்லா 2 புறமும் நல்லா செவந்து ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. இனி தட்டுக்கு நம்ம இதை மாற்றிக்கலாங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான சோயா கட்லெட் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், சூப்பராக நல்லா வெந்து வந்திருக்கு. டீ கூட ஒரு 2 கட்லெட் சாப்பிட்டாலே போதும். வயிறு வந்து நல்லா ஃபில்லிங் ஆயிரும். அருமையான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.